I am Moghanapriya, your English teacher speaking. இன்னைக்கு கிளாஸில் நாம் பார்க்க போகிறது if clause or conditional clause. இதுவும் ஒன் ஆஃப் த டாபிக்ஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். இன்றைக்கி கிளாஸில் நாம் என்னென்னவெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஏன் இஃப் கிளாஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை கண்டிஷ்னல் கிளாஸ்ன்னு ஏன் சொல்கிறோம், இதில் எத்தனை கைண்ட்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் எந்தெந்த மாதிரியெல்லாம் இதில் கொஷின்ஸ் கேட்கலாம், இந்த 3 விஷயமும் பார்க்க போகிறோம். எந்தெந்த விஷயம் பார்க்க போகிறோம், இது ஏன் இஃப் கிளாஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை ஏன் கண்டிஷ்னல் கிளாஸ்ன்னு சொல்கிறோம், இதில் எத்தனை டைப்ஸு, என்னென்ன சேஞ்சஸ், அண்ட் தென் இதில் எந்தெந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் மேக்ஸிமம் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களை நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் பாருங்கள், if clause is otherwise called as conditional clause. if clause a conditional clause னு சொல்லலாம். we know what is a clause mean. clause அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா phrase அப்படிங்கிறது group of word which does not give complete meaning. ஆனால் clause is a group of word which conveys some meaning. ஒரு கொஞ்சம் மீனிங் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 kind of clauses அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா மெயின் clause and then subordinate clause. மெயின் clause பார்த்தீங்கன்னா ஃபுல் மீனிங் தரும், கம்ப்ளீட் மீனிங் தரும். அதை இண்டிபெண்ட் clause அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இதுவே சபார்டினேட் clause அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபார்டினேட் clause it depends the main clause for its complete meaning. கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். if you practice well you will win. இதில் you will win அப்படிங்கிற தனியாக சென்டென்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மீனிங் தரும். அதனால் அது மெயின் கிளாஸ். if you practice well அது சபார்டினேட் கிளாஸ். இந்த சபார்டினேட் கிளாஸில் இஃப் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் வந்திருக்கிறதுனால இதையும் நாம் இஃப் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இஃப் தான் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். எ சென்டென்ஸ் வித் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இஃப் இஸ் கால்ட் இஃப் கிளாஸ். இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சபார்டினேட் கிளாஸில் வர்றதுனால இஃப் அப்படிங்கிற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சபார்டினேட் கிளாஸில் வர்றதுனால இதை இஃப் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். தேர் வில் பி எ ஃபியூ சேஞ்சஸ் இன் இஃப் கிளாஸ் அக்கார்டிங் டு த டென்ஸ். டென்ஸை பொறுத்து அந்த கண்டிஷன்ஸ் மாறும். அதாவது இஃப் அப்படிங்கிற கிளாஸில் இருக்கிற கண்டிஷன்ஸ் மாறும். அதனால் அதையே கண்டிஷ்னல் கிளாஸ்னும் சொல்கிறோம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஹி இஸ் அ பாய் whom I saw yesterday. She is a girl who won the first prize. It is a dog which barked at me. இதில் பார்த்தீங்கன்னா he is a boy, she is a girl, it is a dog. இந்த மூணுமே மெயின் கிளாஸ். whom I saw yesterday, who won the first prize, which barked at me. இது எல்லாமே என்ன சொல்லுவோம், நாம் சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதை தனியாக ரீட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மீனிங் கிடையாது. அதோடைய மீனிங் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அதோடைய மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணும். இதே நம்ம இஃப் கிளாஸ் கண்டிஷ்னல் கிளாஸ்ன்னு எதுவுமே சொல்லலையே, ஜஸ்ட் உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த சென்டென்ஸ் கொடுத்தேன். மற்றபடி இந்த டாப்பிக்கும் இந்த சென்டென்ஸ்க்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஹூம், ஹூ, விச் இந்த மூணுமே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான். ஆனால் இங்கே என்ன இல்லை, இஃப் இல்லை. இஃப் இல்லாததுனால நாம் அது என்னென்னு சொல்லலை, இஃப் கிளாஸ்னு சொல்லலை. இப்போ இதோடைய டைப்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஜீரோ டைப். இது ஏன் ஜீரோ டைப் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நாம் பார்க்க முடியாது. நோ சேஞ்ச் ஆன் போத் சைடு. போத் சைடு, ஒரு சைடு என்னென்னா இஃப் கிளாஸ், இன்னொரு சைடு மெயின் கிளாஸ். ரெண்டுலேயுமே எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதனால் இதையே ஜீரோ கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் டைப் இஸ் பாசிபிள் வென், எப்போன்னு கேட்டால் the fact which are generally true on scientific facts occur. சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸாக இருக்கும்போது if you heat the ice it melts. இந்த இடத்துல நாம் ஹீட், மெல்ட்ஸ் இந்த ரெண்டுமே என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு அடுத்த கிளாஸஸ் அடுத்த டைப் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். எதனால் இஃப் கிளாஸ்லேயும் சேஞ்சஸ் இல்லை, மெயின் கிளாஸ்லேயும் சேஞ்சஸ் இல்லை, ரெண்டு சைடும் ஒரே டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு செகண்ட், தேர்ட், ஃபஸ்ட் டைப் பார்க்கும்போது தெரியும். இன் போத் கிளாஸஸ் வி ஹாவ் யூஸ்டு சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் இட் இஸ் த கரெக்ட் ஃபார்மேட் அப்படின்னும் நம்ம சொல்லியாச்சு. செகண்ட் கண்டிஷன் பாசிபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாசிபிள் கண்டிஷன் ஒவ்வொரு
டைப்புக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. அந்த நேமை வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம், கொஷின்ஸ் கேட்கலாம் நம்மளுக்கு. அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைப்புடைய நேமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? when the if clause with simple present occurs, இந்த மாதிரி simple present tense வரும்போது this kind of possible condition will emerge. இந்த மாதிரி possible அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். if it rains I will take an umbrella. மழை வந்ததுன்னா கொடை எடுத்துகிட்டு போவேன். here the situation is future prediction. ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா if it rains, அந்த ரெயின்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அங்கே இட் அப்படிங்கிற தேர்ட் பர்சன் வந்திருக்கிறதுனால வேர்பு கூட எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெயின் அப்படிங்கிறது இங்கே வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே பாருங்கள், ஒரு டேப்லேஷன் இருக்கா, அதில் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் வேர்ப் ஆர் வேர்ப் வித் எஸ் இருக்கா. இப்போ பார்த்துக்கோங்க, இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் டேக் அன் அம்பர்லா. இந்த வில் டேக், இந்த மெயின் கிளாஸ் அண்ட் தென் இஃப் கிளாஸ்னு கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே வேர்புக்காக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே ப்ரெசன்ட், இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் வேர்ப் இருந்துச்சுன்னா மெயின் கிளாஸில் வில், ஷால் ஆர் கேன் ப்ளஸ் வேர்ப் வரும். அங்கே வென்ட்டுன்னு கொடுத்துருக்கு, வேர்ப்னு மாற்றிக்கோங்க. வேர்ப் விஆர்பி வேர்ப். இது டைப் 2, ஆனால் தேர்ட் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா 0, 1, 2, அதனால் இது 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் இம்ப்ராபபிள் கண்டிஷன். Improbable condition, when the if clause with a simple past occurs, the main clause will have would, could, should plus verb. V1 would, could, should வந்துச்சுன்னா எப்போவுமே V1 தான் வரும். if it rained I would take an umbrella. இங்கே rained அப்படிங்கிற பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இடி வந்திருக்கு இல்லையா, அப்போ அது பாஸ்ட் ஃபார்ம் தானே. அப்போது மெயின் கிளாஸில் would take, would, should, could இந்த மாதிரி எது வந்துச்சுனாலும் கூட ப்ரெசன்ட் வேர்ப் தான் எப்பயுமே வரும். தீஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் ஆர் கால்ட் ஹைப்பத்தெட்டிக்கல் ஆர் அன்லைக்லி சிச்சுவேஷன் ஆர் அன்ரியல் சிச்சுவேஷன் ஆர் இம்பாசிபிள் சிச்சுவேஷன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த செகண்ட் டைப்பில் இம்ப்ராபபிள் கண்டிஷன் அப்படிங்கிறத நாம் எப்படியும் சொல்லலாம், ஹைப்பத்தெட்டிக்கல்னு சொல்லலாம், அன்லைக்லி சிச்சுவேஷன்னு சொல்லலாம், அன்ரியல் ஆர் இம்பாசிபிள் சிச்சுவேஷன். இந்த மாதிரி எந்த வேர்டு வேணால் செகண்ட் டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இந்த நேமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் நம்ம ஃபார்மிங் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அது தேவைப்படும். ஹியர் த சிச்சுவேஷன் மே ஹேப்பன் நவ், சம்டைம்ஸ் அண்ட் இன் ஃப்யூச்சர் சம்டைம்ஸ். இப்போயும் நடக்கலாம், ஃப்யூச்சர்லேயும் நடக்கலாம். இதில் இஃப் கிளாஸில் பாஸ்ட் வேர்ப் வந்துச்சுன்னா மெயின் கிளாஸில் would, should, could ப்ளஸ் வேர்ப் வரும் அப்படிங்கிறது செகண்ட் கண்டிஷன். இதில் தேர்ட் பாருங்கள். அடுத்தது தேர்ட் டைப் வந்து இமேஜினரி கண்டிஷன். இமேஜினரி கண்டிஷனில் when the if clause have had plus V3, then the main verb will accompanied with would, could, should plus have plus V3. If it had rained, had கூட V3 வந்துச்சுன்னா I would have taken an umbrella. would have plus V3. எப்போவுமே has, have, had வந்துச்சுன்னா அது கூட V3 ஆஃப் த வேர்ப் தான் வரும். அது டென்ஸாக இருந்தாலும் சரி, பேக்டோ பாசிவாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையுமே ஹேஸு, ஹாவு, ஹேடு கூட ஒரு வேர்ப் வருது அப்படின்னா அது வந்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக தான் இருக்கும். திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இஸ் கால்டு இமேஜினரி சிச்சுவேஷன் தட் மே நாட் ஹேப்பன். இது வந்து ஹேப்பன், நடக்க முடியாத சிச்சுவேஷன், இமேஜினரி சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதே நம்ம ஒரு டேப்லேஷனில் கொடுத்துருக்குறோம். இஃப் கிளாஸில் ஹேட் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா மெயின் கிளாஸில் would, should, could ப்ளஸ் have ப்ளஸ் V3 நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எல்லா கிராமர்லேயும் நம்ம எக்ஸம்ஷன்ஸ் பார்ப்போம். எல்லா கிராமர் டாபிக்ஸ்லேயுமே எக்ஸம்ஷன் ஒன்று இருக்கும். ஏன்னா எல்லாமே ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வரோம். அந்த ரூல்ஸில் அடங்காத விஷயங்கள் இருக்கும், அதுதான் எக்ஸம்ஷன்ஸ்னு சொல்லுவோம்.
All grammar topics will have their own exemptions. The conditions with where. இதில் இந்த எக்ஸம்ஷன், இந்த இஃப் கிளாஸில் எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. நம்ம செகண்ட் கண்டிஷனில் என்ன பார்த்தோம், இந்த இடத்துல பாஸ்ட் ஃபார்ம் வரணும்னு பார்த்தோம். பாஸ்ட் வந்துச்சுன்னா இங்கே என்ன வரணும், வுட் ப்ளஸ் வேர்ப் வரணும். கரெக்டு தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் என்ன வரணும், ஐ அப்படிங்கிறது சிங்குலர்னால் வாஸ் தானே வரணும். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கோம், வேர் போட்டிருக்கோம். இதுதான் இமேஜினரி கண்டிஷன். இது ஒன் ஆஃப் த கைண்ட், இதுவும் ரூல். இதுதான் கரெக்ட் ஃபார்மேட். இதில் தீஸ் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் வில் ஹாவ் நோ ப்ராப்ளம் இஃப் த சபார்டினேட் பார்ட் இஸ் கிவன் ஆஸ் கொஷின். இப்போ எப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது அப்படின்னா, இந்த சபார்டினேட் பார்ட் இஃப் ஐ வேர் அ பேர்ட் அப்படிங்கிறத கொஷினாக கொடுத்துட்டு, இங்கே கீழே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இஃப் ஐ வேர் அ பேர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் இந்த சைடு மெயின் கிளாஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காமல் என்ன பண்ணிடுவீங்க, இங்கே வேர் இருக்குது, பாஸ்ட் ஃபார்ம் செகண்ட் டைப், அதனால் இங்கே வுட் ப்ளஸ் வேர்ப் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபில் பண்ணிடுவோம். அதை பாஸ்ட் இஃப் ப்ளஸ் வேர்ப் ரிசல்ட் வுட் ப்ளஸ் வேர்ப் அப்படின்னு கீழே கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக ரேதர் இஃப் த கொஷின் இஸ், இதுவே இந்த கொஷின் வந்து இந்த சைடு கொடுத்துட்டு ஐ வுட் ஃப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு இஃப் கிளாஸில் டேஷ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வென் வி ஹாவ் பி இன் த ப்ராக்கெட், இங்கே வந்து பி கொடுத்துட்டாங்கன்னா நாம் என்ன யூஸ் பண்ணணும், அங்கே ஆமு ஈஸு ஆறு இல்லைன்னா வேர் யூஸ் பண்ணணும். நாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு தான் நினச்சிக்கிட்டு இந்த சைடு வுட் ப்ளஸ் ஃப்ளை இருக்குது, அப்போ செகண்ட் டைப். இங்கே இஃப்பு பி ப்ராக்கெட்டில் வந்திருக்கு, அதனால் ஆமு ஈஸு ஆறு வாஸ் வேர் இந்த அஞ்சில் ஏதாவது யூஸ் பண்ணணும். பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும், ஐ இருக்கிறதுனால வாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னு வந்துடுவோம். ஆனால் இது எக்ஸம்ஷனல் டைப்பில் வருது, இது இமேஜினரி கண்டிஷன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நாம் என்ன தான் யூஸ் பண்ணணும், வேர் தான் யூஸ் பண்ணணும், வாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அக்கார்டிங் டு த ரூல் வி ஹாவ் டு யூஸ் ஒன்லி வாஸ் ஹியர், பட் it is an imaginary condition that the exemption type, so we have to use only where. இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸம்ஷன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னும் சொல்லலாம். இப்போது ஒரு சென்டென்ஸில் ஹேட் வந்துச்சு அப்படின்னா அது கூட V3 ஃபார்மேட் இருக்கான்னு பாருங்கள். V3 ஃபார்மேட் இருந்துச்சுன்னா அது தேர்ட் டைப், V3 ஃபார்மேட் இல்லைன்னா அது செகண்ட் டைப். ஹேடு நம்ம மைண்டில் எப்படி வச்சுருப்போம்னா, ஹேடு வந்துச்சுன்னா தேர்ட் டைப், ஹேடு வந்துச்சுன்னா இந்த சைடு தேர்ட் டைப்பு, அந்த சைடு வுட்டு ஷுட்டு ஹாவ் ப்ளஸ் V3 அப்படின்னு சொல்லி நாம் ஞாபகம் வச்சுருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம கண்மூடித்தனமாக யோசிக்கக்கூடாது. ஹேடு வந்துச்சுன்னா கூட V3 இருக்கான்னு பாருங்கள். V3 இருந்துச்சுன்னா அது தேர்ட் டைப், V3 இல்லைன்னா அது செகண்ட் டைப். இது ஒன் ஆஃப் த செகண்ட் எக்ஸம்ஷன். இதை மொத்தமாக ஒரு டேப்லேஷனாக கொடுத்துருக்கோம், இதை பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னாவே போதும், இஃப் கிளாஸில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இஃப் கிளாஸ்னால் என்னென்னு தெரியும், மெயின் கிளாஸ்னால் என்னென்னு தெரியும் இல்லையா. இப்போ இஃப்பில் ஃபஸ்ட்டு டைப்பில் ப்ரெசண்ட் வேர்ப் இல்லைனா வேர்ப் வித் எஸ் வந்துச்சுன்னா வில்லு ஷாலு கேன் ப்ளஸ் வேர்ப். இதுவே வேர்பில் பாஸ்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா வுட்டு ஷுட்டு குட்டு ப்ளஸ் வேர்ப். இதில் தான் நான் தேர்ட் டைப்பில் தான் சொன்னேன். ஹேடு வந்துச்சுன்னா சம்டைம்ஸ் ஹேடு மட்டும் தனியாக வரும், ஹேடு மட்டும் தனியாக வந்துச்சுன்னா அது செகண்ட் டைப். ஹேடு கூட V3 வந்துச்சுன்னா அது தேர்ட் டைப். அந்த ஹேடு கூட V3 வரும்போது நம்ம வுட் ஹாவ் ஷுட் ஹாவ் குட் ஹாவ் ப்ளஸ் V3 போடணும். வெறும் ஹேடு மட்டும் வந்துச்சுன்னா அது செகண்ட் டைப்பாக எடுத்துக்கிட்டு வுட்டு ஷுட்டு குட்டு ப்ளஸ் V3 போடணும். இந்த இடத்துல மெயின் கிளாஸில் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் 3 kinds ஆஃப் திங்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் கிளாஸ்னால் என்ன, கண்டிஷனல் கிளாஸ்னால் என்ன, அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் பார்த்துட்டு எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் அதில் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. இதில் 7 kinds ஆஃப் கொஷினை நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபில்லப்ஸாக கேட்கலாம், சூஸாக கேட்கலாம், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்னு கேட்கலாம், கம்பைன் த சென்டென்ஸ் அப்படின்னு கேட்கலாம், மென்ஷனிங் த அதர் நேம், மற்ற நேம் நாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டே வந்தோன்னா ஹைப்போதெட்டிக்கல், அன்ரியல், இம்பாசிபிள், பாசிபிள், இமேஜினரி, இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் சொன்னோமா, அந்த மாதிரி ஏதாவது நேமை
கொடுத்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னும் சொல்லலாம். அதர் கைண்ட்ஸ் கேட்கலாம், இன்வர்ஷன் கேட்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு இது தாண்டி உங்களுக்கு எஃப் கிளாஸில் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், while writing the questions few points we have to keep in mind. இதுக்கு முன்னாடி ஆன்சர், while writing the answer, while answering the question few points we have to keep in mind. என்னென்னா ஐடென்டிஃபை த டைப். ஃபஸ்ட்டு என்ன டைப்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். வேர்ப், ஒரு சைடு இருக்கிற வேர்பு என்னங்கிறது கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஒரு சைடு இருக்கிற வேர்ப் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்தால் அடுத்தது ஃப்யூச்சர். ஒரு சைடு இருக்கிற வேர்ப் பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மெயின் கிளாஸில் would. அதுவே had ப்ளஸ் V3 இருந்துச்சுன்னா would have, should have, could have ப்ளஸ் V3. என்ன வேர்ப் ஃபார்மேட் இருக்குது ஒரு சைட்லனா மெயின் கிளாஸ் கொடுத்தாங்கன்னா மெயின் கிளாஸில் என்ன ஃபார்மேட் இருக்குது, இஃப் கிளாஸ் கொடுத்தாங்கன்னா இஃப் கிளாஸில் என்ன ஃபார்மேட் இருக்குது, இதை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும். நோட் டவுன் த சப்ஜெக்ட் சின்ஸ் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் verb varies in present tense. சப்ஜெக்டை பொறுத்து verb வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எல்லா டைப்புக்கும் வேரி ஆகாது, ஃபஸ்ட்டு டைப்புக்கு மட்டும் வேரி ஆகும். ஏன்னா he, she, it வந்துச்சுன்னா வேர்பு கூட எஸ் வரும் இல்லையா. அதுவே வந்து ஐவி யூதே வந்துச்சுன்னா வேர்ப் மட்டும் வரும். இப்போ இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஐடென்டிஃபை த டைப், என்ன டைப்னு ஐடென்டிஃபை பண்ணணும், என்ன வேர்புங்கிறத அனலைஸ் பண்ணணும், என்ன டென்ஸுங்கிறதையும் அந்த சப்ஜெக்டையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த 3 திங்ஸ் அனலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை. இதில் ஃபில்லப் பாருங்கள். இஃப் யூ டேஷ் ஹார்ட் யூ வில் வின். இதில் என்ன இருந்திருக்கணும், ஒர்க் அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில் இருந்திருக்கணும். அப்போ இருந்துச்சுன்னா இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் வின்ஸ், இஃப் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் ஹீ வில் வின். இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் ஒர்க் ரெண்டு இடத்துலையுமே ஒர்க் அப்படிங்கிற வேர்டு இருந்திருந்தால் ஆன்சர் என்னவா நம்மளுக்கு கிடைக்கும்னா, இந்த யூ அப்படிங்கிறது என்ன டைப், என்ன பர்சன், ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவோம் இல்லையா. அதில் ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வந்துச்சுன்னா வேர்ப் மட்டும் வரும். அதுவே தேர்ட் பர்சன் ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா வேர்ப் வித் எஸ் வரணும். அதனால் இஃப் ஹீ அப்படின்னு வந்திருக்கிற இடத்துல ஒர்க்ஸ் வேர்ப் வித் எஸ் நாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஃபில்லப்ஸாக கேட்கலாம். இப்போ இஃப் கிளாஸில் மட்டுமே ஃபில்லப்ஸ் கேட்கணும்னு இல்லை, இந்த இடத்துல இருக்கிற மெயின் கிளாஸ்லேயும் இந்த யூ டேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா வில் வின். ஏன்னா அங்கே ஒர்க் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா. இந்த சைடு வந்து ப்ரெசன்ட் வந்துச்சுன்னா இந்த சைடு நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்கும். அடுத்தது பாருங்கள், சூஸ். இப்போ ஒன்று கொடுத்துருவாங்க. இப்போ இஃப் யூ ஒர்க் ஹார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு யூ வில் வின், யூ வுட் வின், யூ வுட் ஹாவ் ஒன், வின் இல்லை ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், ஒர்க் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வில் வின் அப்படிங்கிற ஃப்யூச்சர் டென்ஸ் தான் வரும். இது ஃபர்ஸ்ட் டைப். அடுத்தது அடுத்து தேர்ட் பாருங்கள், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். இஃப் ஐ வேர் அ பேர்ட் அப்படின்ட்டு டேஷ் கொடுத்துட்டாங்கன்னா ஐ வுட் ஃப்ளை. டோட்டலாகவே அந்த இடத்துல வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ஃபில்லப்பும் கொடுக்க மாட்டாங்க, சூஸும் கொடுக்க மாட்டாங்க, வெறும் டேஷ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஐ வுட் ஃப்ளை. இஃப் ஐ பிளான் வெல் அப்படின்ட்டு பிளாங்காக கொடுத்துருப்பாங்க ஃபில்லப் மாதிரி. அப்போ ஐ வில் வின். நீங்கள் என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா வேர் வந்திருக்கிறதுனால வுட் வரணும், பிளான் வந்திருக்கிறதுனால வின் வரணும். வின் கூட நீங்கள் என்ன வேர்ப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் கைண்ட் ஆஃப் கொஷின். அடுத்த கைண்ட் ஆஃப் கொஷின் பாருங்கள், கம்பைன் த சென்டென்ஸ் யூஸிங் எனி ஒன் டைப் ஆஃப் கண்டிஷன். ஒர்க் ஹார்ட் யூ வின். இந்த இடத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இஃப் கிளாஸாக ஃப்ரேம் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் வின், இஃப் யூ ஒர்க்ட் ஹார்ட் யூ வுட் வின், இஃப் யூ ஹேட் ஒர்க்ட் ஹார்ட் யூ வுட் ஹாவ் ஒன். இந்த மாதிரி 3 கண்டிஷனில் எந்த கண்டிஷன் வேணால் 2 சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நாம் ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. கம்பைன் த சென்டென்ஸ் யூஸிங் இம்பாசிபிள் கண்டிஷன். இம்பாசிபிள் கண்டிஷன் இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஷின் கேட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் ஹார்ட் யூ வின் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. நம்ம இதை என்ன பண்ணணும்னா இம்பாசிபிள் கண்டிஷனாக பண்ணணும். இம்பாசிபிள் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, செகண்ட் டைப். அதனால் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வுட் வின் அப்படின்னு எழுதணும். இதுவே ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னாலும் அதே தான், அன்ரியல்னாலும் அதே தான். அதே இமேஜினரி அப்படின்னா அது தேர்ட் டைப். இந்த மாதிரி அந்த வேர்ட்ஸை வச்சு அதர் வேர்ட்ஸை வச்சும் உங்களுக்கு கொஷின் ஃப்ரேம் பண்ணி கேட்கலாம். இதில் அதர் ஃபார்ம் ஆஃப் கொஷின்ஸ் பாருங்கள்.
dash is an example for hypothetical type அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு type 1 if I work hard I will win, type 2 if I work hard I would win, type 3 if I had worked hard I would won. இந்த I would have won இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷனுக்கு எக்ஸாம்பிளாக அமையக்கூடிய சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. இது செகண்ட் டைப் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியும் கொஷின் கேட்கலாம். தேர் வில் பி நோ சேஞ்ச் டேஷ் டைப் ஆஃப் கண்டிஷ்னல் கிளாஸ் இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எதில் நம்மளுக்கு சேஞ்சே வராது? ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, சயின்டிஃபிக் ட்ரூத் எல்லாம் வர்ற இடத்துல நம்மளுக்கு சேஞ்ச் வராது அப்படின்னு சொல்லி எழுதலாம். இல்லை ஜீரோ கண்டிஷன் கீழே ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த ஆப்ஷன் எழுதலாம். இந்த இடத்துல நம்ம ஜீரோ கண்டிஷன் அப்படின்னா மோர் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். அதனால் ஜீரோ கண்டிஷன் டைப் ஆஃப் கண்டிஷ்னல் கிளாஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது ரெண்டு சைடுமே. if clause is otherwise called as நம்மளுக்கு நல்லா தெரியும். if clause வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கண்டிஷ்னல் கிளாஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணாலும் நம்மளுக்கு கேட்கலாம். இதை தாண்டி நம்மளுக்கு கொஷின்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இதில் இன்னும் ஒரு டைப் இருக்குது, இன்வர்ஷன் ஆர் பிகின் வித் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் பாருங்கள், if you should need my help again just give me a ring. இப்போது இஃப் அப்படிங்கிறது எடுத்துடணும். அந்த இஃப் அப்படிங்கிற வேர்டை எடுத்துட்டு உள்ளே இருக்கு இல்லையா ஷுட், ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் எது இருக்குதோ அதை தூக்கி முன்னாடி போடணும். இப்போது ஷுட் யூ நீட் மை ஹெல்ப் வந்துருச்சா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இதுலேயே என்ன கேட்பாங்கன்னா பிகின் வித் ஷுட் அப்படின்னு கேட்பாங்க. பிகின் வித் ஷுட் அப்படின்னாலும் இன்வர்ஷன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கும் ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 2 மார்க்கில் தான் கேட்பாங்க. இஃப் த மேனேஜ்மெண்ட் வேர் டு கோ பேக் ஆன் இட்ஸ் ப்ராமிஸ், இதில் ரிமைனிங் சென்டென்ஸ் நம்ம வந்து பார்க்கவே தேவையில்லை. பிகின் வித் வேர்னு கொடுப்பாங்க. இல்லைன்னா ரைட் த இன்வர்ஷன் ஆஃப் த இஃப் கிளாஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இஃப்பை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற வேரை தூக்கி வெளியில் போடணும். வேர் த மேனேஜ்மெண்ட் டு கோ பேக், இதுதான் அதோடைய ஆன்சர். ரிமைனிங் 4 சென்டென்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபில்லப்புக்கு நிறைய நம்ம பார்த்துருக்கோம், 9th நிறைய பார்த்துருக்கோம். அதனால் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதையே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வெதர் இட் இஸ் ரைட் அப்படின்னு கேளுங்க. சப்போஸ் ரைட்டாக இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு தரேன். டைப் 2 இது டைப் 1 ஃபில்லப்ஸு. டைப் 1 ஃபில்லப்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக விசிபிளாக இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும், நல்லா விசிபிளாகவும் தெரியும். இது வந்து 2 சைடுமே உங்களுக்கு டேஷ் கொடுக்கறது. அது ஒரு சைடு மட்டும் டேஷ் கொடுத்துட்டு ஃபில்லப் கொடுத்துட்டு fill in the blanks சொல்லி கொடுப்பாங்க. இதில் 2 சைடுமே கொடுத்துட்டு அக்கார்டிங் டு யுவர் சாய்ஸ் யூ கேன் ஃபில் அப்படின்னும் கொடுப்பாங்க. எந்த கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஃபில் பண்ணிக்கணும். சூஸுக்கும் நான் இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய சூஸ் வந்து பார்த்துருக்கோம். இதையும் நீங்கள் பாருங்கள், இது வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஜஸ்ட் செக் இட் ஒன்ஸ். இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்தது கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். அதுக்கு கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை, இது எல்லாமே இமேஜினரி கண்டிஷன்ஸ். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். வாட் வுட் யூ டூ இஃப் யூ வேர் அன் ஏஞ்சல்? ஐ வுட் டூ ஆல் குட் திங்ஸ். இஃப் ஐ வேர் அ கோஸ்ட், இஃப் ஐ வேர் அ லயன். இந்த மாதிரி இதுக்கு அடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு யூ ஜஸ்ட் ட்ரை. அக்கார்டிங் டு யுவர் இமேஜினேஷன் யூ கேன் ட்ரை. என்ன மட்டும் வேணும்னா நம்மளுக்கு வேர் வுட், வேர் இஃப் ஐ வேர் அன் ஏஞ்சல் வரணும். ஐ வுட், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். ஐ வுட் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ட்ரை. இன் வாட் சிச்சுவேஷன் would not each of these things happen? இதுவும் complete the sentence தான். I would be booked by the traffic police if I violate the traffic rules. I would get an electric shock if I touch the open wire. இந்த மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிறத you just try. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து கம்பைன் த சென்டென்ஸ்.
2 சென்டென்ஸ் கொடுத்துட்டு based on the examples given below make sentences using if clause. He did not explain the problem. I was not able to help him. இதில் if he had explained his problem, had explained, I would have been able to help him. அதில் he did not give his address. I could not visit him. இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கீழே ஃப்ரேம் பண்ணணும். இதான் கம்பைன் பண்ணணும். நார்மலாக நீங்கள் வேறு எந்த டைப் வச்சு வேணாலும் கம்பைன் பண்ணிக்கலாம். அது வந்து தப்பு வராது. அதர் டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட் வுட் யூ டூ இன் சச் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாட் வுட் யூ டூ இஃப் யூ ஹேட் சீன். செகண்ட் நான் எக்ஸாம்பிளை விட்டுட்டு அடுத்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் படிக்கிறேன். வாட் வுட் யூ டூ இஃப் யூ ஹேட் சீன் அ பிளைண்ட் மேன் கிராசிங் த ரோட். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஐ ஹேட் something stolen for me, I would report the matter to the police. அப்போ இங்கே என்ன எழுதணும், what would you do if you had seen a blind man crossing the road. If I had seen a blind man crossing the road, I would have helped him. இந்த மாதிரி ரிமைனிங் இருக்கிறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த கிளாஸில் நம்ம இஃப் கிளாஸ்னால் என்ன, கண்டிஷ்னல் கிளாஸ்னால் என்ன, அந்த ரெண்டுக்கும் ஏன் அந்த மாதிரி நேம் வந்துச்சு, வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் மெயின் கிளாஸ் அண்ட் சபார்டினேட் கிளாஸ், அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ், என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். மெயின் கிளாஸ்க்கும் சபார்டினேட் கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். எத்தனை வகையாக கொஷின் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். கீழே கொடுத்துருக்கிற கொஷின்ஸுக்கு அடுத்து கொடுத்துருக்கிற கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.